அவசரமும் பிரியாணின்னு சொல்லக்கூடாது. பிரியாணிய பிரியாணின்னு சொல்லாம ஐயோ, பின்ன டேய் நீ வாங்கிட்டு வந்தது என்னமோ பிரியாணி தான், ஆனா அது பிரியாணி இல்ல. சத்தியமா பிரியாணி தானே. ஏய், நமக்கு பிரியாணி, மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்குலாம் வாங்கிட்டு வரலனே. போட்டணும். இங்க அத பிரியாணின்னு சொல்லக்கூடாது, ஆகாரம். அதுக்கு தானே வந்துருச்சு சேதாரம். என்னடா சொல்ற? 3 சாப்பாடு வாங்கிட்டு வந்தனே, காணும்னே. டேய் அங்கதான்டா இருக்கும். பாத்துட்டனே, 3 பிரியாணி வாங்கிட்டு வந்தனே. சாப்பிட்டுட்டு வெறும் எலும்ப தானே போட்டு வச்சிருக்காங்க. என்னாச்சு? சாப்பிட்டுட்டேன். மூணியமா? ஆமா. எப்படி? சூப்பர். ஆனா ஒரே ஒரு பாக்கெட்ல தான் லெக் பீஸ் இருந்தது. ஏன் சாப்பிட்ட? பசிச்சது சாப்பிட்டேன். எப்படி சாப்பிட்ட? வாயால. வாயால நான் சொல்றேன். 3 பிரியாணியை சாப்பிட்டுட்டு லொல்லா பண்ற லொல்லு. யோ இங்க வா. அது பிரியாணி இல்ல, ஆகாரம். யோ 3 பிரியாணி மொத்தமா சாப்பிட்டு வெக்கமே இல்லாம சொல்ற? சோசமா அடிக்காதயா. பசிக்குது என்ன? அங்க சோறு இருக்க போய் தின்னு தின்னுட்டேன். உனக்கு வேணா முன்னாடி வந்து எடுத்துக்க வேண்டியதானே. முன்னாடி 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 என்ன எங்கிட்டே சொல்ற நீ? சும்மா சும்மா அடிச்சுட்டே இருந்த எல்லாத்தையும் காட்டி தூக்கி போடு. தாயே மாதா பாஞ்சாலி, இனிமே நான் உங்களை அடிக்கவே மாட்டேன். நீ சாப்பிட்டதாவே இருக்கும். இப்போ நான் உன்னை மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்த போறேன். அவங்க எல்லாரையும் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் பார்த்து அப்படியே கருணை பொங்க பார்க்கணும். புரிஞ்சுதா? இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும். ஆமா ஆமா. உன்னை கருணையோட பார்க்க சொன்னேன், சொரணியே இல்லாத மாதிரி பாக்குற. கருணை கருணை. எங்க பாரு, கடத்தி அட்டி பாக்குறேன். கொஞ்சம் கருணையோட பாருமா. ஐயோ, வெள்ளை நிவாரத்துக்கு அந்த கவுன்சிலர் மாதிரியே பாக்குறேன். அப்படி இல்ல, என்ன பாத்துக்கோ. ஐயோ, என்னையே குழப்பறியே அண்ணே. என்னடா அண்ணே, மக்கள் வந்துட்டாங்கண்ணே. என்னண்ணே இன்னும் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? சரியா தானே கத்து கொடுத்தேன், ஆனா எங்கேயோ எப்படியோ உதைக்குதே. ஒரு நிமிஷம் வந்தா போயிட்டு வாயா. நம்பர் 2 கரெக்டா? இப்ப பாரு, 4 6 6 குட் 7 4 3 2 1 6 7 8 9 10. அண்ணே எப்படிண்ணே? டேய், இது மனசுல ஏறுன்றதுக்காக சும்மா கொட்டி கொட்டி கத்து கொடுத்துருக்கேன்டா. 1 ஆக்ரோஷம், 2 ஆனந்தம், 3 கருணை, இப்படி மண்டையில கொட்டியே சொல்லி கொடுத்துருக்கேன். சும்மாவா? போயிட்டு வரோம் சொன்னதெல்லாம். வாடா. சரியான இம்சை. சொல்றீங்க? சூர்யாவை கடத்திட்டாங்களா? ஆமாமா. நீ இப்ப இருக்கிற நிலைமையில உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படிமா சொல்றது? அதாமா நான் சொல்லல. என்னம்மா நீங்க? எது எப்படி இருந்தா என்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா என்கிட்ட இது எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க. அது இல்லம்மா, திடீர்னு போன் வந்துச்சு. உடனே பணத்தை எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா சூர்யாவை கொலை பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. கையும் உடல காலும் உடல. அதான் அவசர அவசரமா மீனாவை செக் புக் எடுத்துட்டு வர சொல்லிட்டு நேரா சுந்தரி வீட்டுக்கு போயிட்டேன். சரி, இப்ப என்னதான் ஆச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல? அப்பாடா, எப்படியோ பணத்தை கொடுத்து அவளை கூட்டிட்டு வந்தாச்சு. அந்த சோமு பையிலையும் புடிச்சிட்டாங்க. நன்றி கேட்ட பையன் உண்டை வீட்டுக்கு 2 நினைச்சிருக்கான். அந்த உதவாக்கற ரஸ்கல் எனக்கு பணம் வேணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நான் கூட அவனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பேன். அதை விட்டுட்டு பாவம் அந்த பொண்ணை போய் கடத்தி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை அடிச்சு உருட்டி மிரட்டி என்னெல்லாம் சித்திரவதை பண்ணிருக்கான். பாஞ்சாலிக்கு பிள்ளைய அப்படியே தப்பாம பிறந்திருக்கான். வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே 2 பேரையும் கழுத்தை நெரிச்சு கொல்லாம் போல இருக்கு எனக்கு. இந்த உலகத்துல
பணத்தை தாண்டி வேற எதுவுமே இல்லையா? ஏன் திவ்யா, பணம் பணம் ஏன் எல்லாரும் இப்படி பேய் மாதிரி அலையுறாங்க? அதுவும் இந்த சுந்தரிய போட்டு ஏன் தான் இப்படி படுத்தி எடுக்கிறாங்களோ தெரியல. அவ இல்லாதவ, அவகிட்ட போய் பணம் பணம் நரிச்சு அவ எங்க தான் போவா, என்னதான் பண்ணுவா? அத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன மிரட்டி பணத்தை வாங்கிட்டான். இப்போ அதை அனுபவிச்சான அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு போறான். ஏமா, அதான் தப்பு பண்ணது சோமும் தெரிஞ்சு போச்சு. பணத்தை அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கான்னு போலீஸ்க்கும் தெரியும். அப்புறம் என்ன, பணத்தை கொடுத்துட வேண்டியதானே? அப்படி இல்ல, கொடுக்க மாட்டாங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பணத்தை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிடுவாங்க. கேஸ் முடிஞ்சு எல்லாம் ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் தான் கோர்ட்ல இருந்து சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பணத்தை ஒப்படைப்பாங்க. ஏமா திவ்யா, இப்ப அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? எப்படியா இருந்தாலும் அது நம்ம கைக்கு தானே வரப்போகுது. இருந்தாலும் இந்த பணத்துக்காக அந்த சுந்தரி போட்டு ஏன் தான் இந்த பாடுபடுத்துறாங்களோ தெரியல. என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. என்னங்க, நான் ஆர்வமா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். நீங்க என்னமோ எனக்கு என்னங்கிற மாதிரி இருக்கீங்க. இங்க பாரு, இந்த வீட்டுல உங்க அம்மா ஒன்று பண்ணுவாங்க, நீ அது ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்து என்கிட்ட பேசுவ. இதை கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. நிமி, இதுக்கு நடுவுல என்னை சேர்க்காத. இது உங்க அம்மாவுக்கும் உனக்குள்ள ஒரு பிரச்சனை. அது எப்படிங்க? அது அவங்க பண்ற எல்லாத்தையும் என்ன எதுன்னு கண்டுக்காம அப்படியே விட்டுற முடியுமா? 20 லட்சம் ரூபாய் பணம், அதை கொண்டு போய் எவனோ ஒருத்த போன் பண்ணி கேட்டா மிரட்டினாங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. அதுவும் திவ்யாக்கு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. திவ்யாவோட நாத்தனார எவனோ ஒருத்த கடத்தினாங்கிறதுக்காக அந்த ஆளுக்கு 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காங்க. இது என்ன கடத்தேங்க எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி இருக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சோமு போன் பண்ணி கேட்டிருந்தா இவங்களே பணத்தை தூக்கி கொடுத்திருப்பாங்களாம். என்னங்க, இது யார் வீட்டு சொத்து? யாருக்கு தானம் பண்றது? இதெல்லாம் சரி வராது. எந்திரிங்க, நீங்க போய் கேளுங்க. என்ன கேட்க சொல்ற நிமி? எதுக்காக பணத்தை கொடுத்தீங்க, அது எப்ப திரும்ப வரும்னு கேளுங்க. இங்க பாரு, இது உங்க அம்மா பணம். அவங்க யாருக்கு வேணா கொடுப்பாங்க, எதுக்கு வேணா கொடுப்பாங்க. ஏன் கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்கன்னா என்னால கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. என்ன விளையாடுறீங்களா? அது எங்க அம்மா பணம் இல்ல, எங்களோட பணம். சரி, அதுல திவ்யாக்கும் பங்கு இருக்குல்ல. திவ்யா பங்க நாத்தான் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தப்பு. அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் திவ்யாக்கு கொடுத்தா 20 லட்சம் ரூபாய் நமக்கும் கொடுக்கணும்ல? ஏய், அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதான் கொடுத்துருக்காங்க 20 லட்சம் ரூபா. அதை போய் நம்ம எப்படி கேட்க முடியும்? இப்படியே விட்டுட்டே போயிட்டு இருந்தா அவங்க அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில நமக்கு வெறும் கையில டாட்டா தான் காமிப்பாங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற நிமி? இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்க, நீங்க நேரா போய் எங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவாகும், கொடுங்கன்னு போய் கேளுங்க. என்னங்க? இல்ல நிமி, சாரி, என்னால இப்ப அப்படிலாம் கேட்க முடியாது. நீ வேணா போய் கேட்டுக்கோ. ஏங்க ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? இங்க பாரு நிமி, இப்படியே டார்ச்சர் பண்ணவன் சொல்லாம கிளம்பி போயிட்டே இருப்பேன். நீங்க இப்படி எல்லாம் இருந்தா எப்படிதான் பிழைக்கிறதோ? நானே போய் கேட்டுக்கிறேன். இன்னொரு ஆப்பிள் கட் பண்ணி தரட்டுமா? இல்ல வேண்டாம்மா, எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு, போதும். சரி வா, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. சரிம்மா. அம்மா, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருக்கீங்க? நான் சூர்யாவுக்காக பணம் எடுத்துட்டு போன விஷயத்த பத்தி பேசினத அத நீ ஒட்டு கேட்டுட்டு போயிட்ட, அப்படிதானே? நான் ஒட்டு கேக்குறேன், ஒட்டு கேக்கல, அதெல்லாம் விடுங்க. பணம் தர முடியுமா முடியாதா? ஏண்டி, சொந்த வீட்டுல நான் நிம்மதியா 2 வார்த்தை கூட பேச முடியாதா? நீ எங்க நின்னு எப்ப ஒட்டு கேப்ப நினைச்சு பயந்துகிட்டே இருக்கணுமா? தப்பு பண்ணலன்னா எதுக்காக பயந்துட்டு இருக்கணும்? எதா இருந்தாலும் வெளிப்படையா பேச வேண்டியதானே? இப்ப யார் தப்பு பண்ணா? இத பாருங்க, நீங்க தப்பு பண்ணுங்க இல்ல நல்லதே பண்ணுங்க, அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. என் மாமியார் ஆபரேஷன், அதுக்கு பணம் வேணும். அது என்ன 20 லட்சம் ரூபாய் கணக்கா கேக்குற? ஹாஸ்பிடல்ல இருந்து எவ்வளவோ செலவாகும்னு சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் தவணை முறையில வந்து வாங்கிட்டு போக முடியுமா? அதான் மொத்தமா கேக்குறேன். எந்த ஹாஸ்பிடல்னு சொல்லு. இது என்ன கதையா இருக்கு? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நீங்க என்ன டாக்டரா வந்து செக் பண்ணி இதுதான் வியாதின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு? இங்க பார், அதெல்லாம் எனக்கு தெரியாதுதான்.
ஆனா எந்த டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு, நானே உனக்கு வந்து பணம் கொடுக்குறேன். ஓ அப்போ சூர்யாவை கடத்தினவங்க பேரு டீடைல் ரேஷன் கார்டெல்லாம் காமிச்சுதான் உங்ககிட்ட பணம் கேட்டாங்களா? ஏன் நிம்மி திரும்ப திரும்ப அவகிட்ட போட்டிக்கு வந்து நிக்கிற? ஆமா ஆமா, நீங்க பாட்டுக்கு லட்சமா அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, நான் எதுவுமே கேட்க கூடாதா? இத பாரு நிம்மி, நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அது ஏன் இஷ்டம், நான் யாருக்கு வேணாலும் பணத்தை கொடுப்பேன். அது கேட்க உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இப்படி எல்லாம் நீங்க என்ன வெட்டி பேசிட்டா நான் அப்படியே வெட்டிட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களா? ஐயோ ஏன்டி என்ன சாவடிக்கிற? கஷ்டமா இருக்குல்ல, அப்ப சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு போங்க. இத பாரு, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அதுக்காக என்ன சீக்கிரம் செத்து போன்னு சொல்றியா? அந்த வார்த்தைய சொல்ல வச்சிடாதீங்க. சீ, பொன்னடி நீ. இத பாரு, என்ன கோவப்படுத்தி அது மூலமா சொத்தை பிரிச்சுட்டு போல நீ கனவு கூட காணாத. என் உசுறு போற வரைக்கும் அது நடக்காது. இந்த சொத்தை நான் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன். நான் செத்ததுக்கு அப்புறம் வேணா நீ பிரிச்சு எடுத்துக்கோ. சூர்யா, உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி மனசார வேண்டிக்கம்மா. சூர்யா, உன் வாழ்க்கையில இருந்த பெரிய கண்டம் இன்னையோட முடிஞ்சது. அதனாலதாம்மா இன்னைக்கு உன்னை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னேன். உன்னை பிடிச்ச எல்லா கெட்டதும் இப்ப விட்டு போயிடுச்சு, சரியா? என்னங்க, நாளைக்கு கொஞ்சம் கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? ஆமா ஈஸ்வரி, சூர்யாவை கூட்டிட்டு போய் நவகிரகத்துக்கு வேண்டுதல் வச்சுட்டு வந்துருவோம். என்ன சூர்யா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா, என் கையால நான் செஞ்சு தரேன். ஐயோ இல்லத்த, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதடா. நீ இல்லாம நாங்க எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? நீ திரும்பவும் எங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்லு, என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். ஏதாவது கேளு சூர்யா. ஐயோ இல்லத்த, நீங்க எல்லாருமே என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்கல்ல, இது ஒண்ணு போதாதா எனக்கு? என்னமா இது? நாங்க எல்லாருமே உன் மேல எப்பவுமே பாசமா தான் இருக்கோம். இப்ப என்ன புதுசா சொல்ற? இங்க பாரு, தொலைஞ்சு போனதுனால தான் நாங்க எல்லாரும் பாசத்தை காட்டுறோம்னு நினைச்சிட்டியா என்ன? ஐயோ மாமா, அப்படி இல்ல. யாருக்குமே கிடைக்காத விஷயமா அம்மா அப்பா மாதிரி நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இதுவே எனக்கு பெரிய விஷயம் தானே. அண்ணி, என்னை விட்டுட்டீங்க பாத்தீங்களா? நீங்க இல்லனதும் நானும் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? ஐயோ அப்படிலாம் இல்ல ஷாலினி. நீங்க எல்லாருமே என் மேல பாசமா இருக்கீங்க. உங்களுக்காக தான் நான் ஏதாவது செய்யணும். என்ன வேணும் சொல்லுங்க. ஐயோ, இப்படி ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு பாசத்தை காட்டிக்கிட்டு நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேச வேண்டாமா? நீ கொஞ்சம் பேசாம இருடா. நீ அப்புறமா அவகிட்ட பேசிக்கோ. நாங்க தவிச்ச தவிப்புக்கு கொஞ்ச நேரமாவது அவ கூட பேசிக்கிறோம். என்ன ஈஸ்வரி நீ பேசுற? பையன் பாவம் கொஞ்ச நேரம் அவகிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறான். மரிஸ், நீ கூட்டு போடா. சூர்யா, சரிப்பா. நீ போமா சூர்யா, போ போ. சூர்யா. அட, நான் சொல்றேன்ல, போமா. ஈஸ்வரி, இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் செய்ய போறோம்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆட்டுக்கால் பாயா வச்சு ஆப்ப சுட்டுற. சரி, நீங்க போய் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வாங்க. நான் வாங்கிட்டு வரேன். நீங்க போய் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பாருங்க, போங்க. சரி, ரெடி பண்ணிடுறோம் பாருங்க. போடா.
சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? தட்டு போலாமா? சாப்பிட்டுட்டு மதி விளையாடலாமா? மதி குழந்தைய கொண்டம்மா குடு. இங்க பாரு, இங்க பாரு, பாட்டி பாரு. பாட்டி கூட இருங்க. தங்கமே, என் செல்ல குட்டியே, உனக்கு என்ன பண்ணுது? உடம்பு என்னத்த சுடுதா? சொல்றா என் பேர? ஐயோ மதி, குழந்தைக்கு உடம்பு சுடுதுமா? பாரு, காய்ச்சல என்னமோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. குழந்தைகளுக்கு உடம்பு எப்பவும் வெது வெதுன்னு தான் இருக்கும். அதுக்காக உடனே பயப்படுறதா? இல்லத்தே, சூர்யாவை காணும்னு ராத்திரி மொட்டை மாடியில உட்கார்ந்துட்டு இருந்தேன். இவளும் குழந்தைய வச்சிட்டு இருந்தா. நான் அப்பவே சொன்னேன், பனி குழந்தைக்கு ஆகாது, குழந்தைய கீழே தூக்கிட்டு போனேன். கேட்டியா மதி நீ? என்னம்மா நீ? பனி சேரலைன்னா குழந்தைக்கு சளி பிடிக்கும். எங்க சளி பிடிச்சிருக்கா பாப்போம் பிள்ளைக்கு. ஏம்மா பிள்ளை இருமனா? அதெல்லாம் இல்ல பாட்டி. அப்புறம் என்ன, நல்லா தான் இருக்கான். இந்த கஷாயம் விஷாயம் ஏதாவது போட்டு குடி இவனுக்கு, சரியா? சரிங்க பாட்டி. டேய், சரி நான் அப்புறம் என்னப்பாச்சு? பிள்ளைக்கு ஒண்ணும் இல்ல, என்ன நல்லா சொல்றீங்க? இருக்கான். ஜுரமா? என்னப்பா ஏய், என்னாச்சு மதி? மதி, உடம்புல சூடா இருக்கு. போய் மருந்து எடுத்துட்டு வா, போ. என்னப்பா இது? பனி காலத்துல குழந்தைகளுக்கு அப்படித்தான் இருக்கும். அதுக்கு போய் பதற? இல்ல பாட்டி, இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதான் பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாதப்பா. என்னடா சொன்ன பண்ணுது உனக்கு? மதி, என்னமாச்சு? ஏன் நீ அழற? மதி, என்னாச்சு மதி? ஏன் அழற? சொல்லுமா. மதி, ஏன் அழற? அழாத. எப்படி பாபு அழாம இருக்கிறது? என்ன மன்னிச்சிடு பாபு. ஏய், என்னாச்சு மதி உனக்கு? ஏன் இப்படி பேசுற? என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் பாபு. ஆனா நான் உனக்கு ஒரு நல்லது கூட பண்ணலையே. என் குழந்தைய எப்படி எல்லாம் பாத்துக்கிற? அவன் உன்னதான் அப்பாவா நினைக்கிறான். நீ சொல்றதுதான் அவன் கேக்குறான். என்னம்மா இது? இது சந்தோஷப்படுற விஷயம் தானே. இதுக்கே நீ அழற? எதுமா சந்தோஷம்? எந்த பிரதிபலனும் பார்க்காம பாபு எனக்காகவும் குழந்தைக்காகவும் இருக்காரு. ஆனா இந்த குழந்தையோட அப்பா இந்நேரம் இவரை கொல்ல பார்த்தாரு. இப்ப பாபுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னமா ஆயிருக்கும்? என்ன அந்த குற்ற உணர்ச்சி ரொம்ப படுத்துதுமா. ஏய் மதி, என்ன நீ எதுக்கு திரும்ப திரும்ப அந்த சோமு பத்தி நினைச்சிட்டு இருக்க? உன் வாழ்க்கையில சோமுன்னு ஒருத்தன் வந்துட்டு போனது ஏன் நினைப்புல இல்ல, ஓ நினைப்புலயும் இருக்க கூடாது. இங்க பார், கதிருக்கு நீ அம்மா, நான் அப்பா, அவ்வளவுதான். என்னைக்குமே கதிரோட அப்பா சோமுதான்றது யாருக்கும் தெரியக்கூடாது, நீயும் சொல்லக்கூடாது, புரியுதா? நான் யாருக்கும் எந்த படிப்பாவும் பண்ணதில்ல, எந்த கெட்டதும் நினைச்சதில்ல. அதனால தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. மதி, தயவு செஞ்சு இன்னொரு தடவை அந்த துரோகி பேரை கூட வாய் திறந்து சொல்லாதமா. மாப்பிள்ள சொன்ன மாதிரி இனிமே உன் வாழ்க்கையில பழைய சம்பவம் எதுவுமே வரக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி போடு. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலமா. அதனாலதான் மாப்பிள்ளைக்கும் சூர்யாக்கும் எதுவும் ஆகல. நல்லதோ கெட்டதோ அந்த சோமுவை இனிமே நீ நினைச்சு பார்க்காத. கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கு நீ அனுபவிச்ச தண்டனையே போதுமா. இதையெல்லாம் பார்த்துதான் கடவுள் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு அத நீயே கெடுத்துக்காத மதி. மாப்பிள்ள, உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. என் பொண்ணுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த ஒண்ணே எனக்கு போதும். நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. எனக்கு எந்த ஒரு நிம்மதியும் போதும் மாப்பிள்ள.
குழந்தைய படுக்க வைக்கிறேன். ம்?